ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோன்றது என்னுடைய சேனலில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி வீடியோங்க. இந்த கிராஃபை பாருங்கள், எந்த இடத்துலையுமே இது வந்து ட்ராப் ஆகவே இல்லை. இன்னமும் அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரமும் இந்த வீடியோவில் வந்து வியூஸ் வந்துகிட்டே இருக்குது. 21 மார்ச் 8:38. பாருங்கள் எவ்வளோ லேட்டாக வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ கூட வியூஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். 1,67,406 வியூஸ். அதாவது ரியல் டைம் வியூஸ் பாருங்கள், 48 மணி நேரத்தில் 1064 வியூஸ்ன்றது வந்திருக்கு. இப்போது இந்த வீடியோவுக்கு எப்படி இவ்வளோ வியூஸ் வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேனலில் 200 வியூஸ் 300 வியூஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கா, அதை எப்படி 2000 வியூஸாக மாற்றலாம், ஏன் 20,000 வியூஸாக எப்படி மாற்றுறது, 2 லட்சம் வியூஸாக எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. உங்களில் பலர் ஒரு ராங் அசம்ஷன் வந்து வச்சுருக்கீங்க. அதாவது ஒரு வீடியோவை நம்ம வியூஸ் வர வைக்கிறதுக்கு இந்த ஒரு செட்டிங் பண்ணால் போதும், டைட்டில் இந்த மாதிரி வச்சா போதும், இல்லை இந்த மாதிரி வீடியோ போட்டால் போதும், இல்லை இந்த மாதிரி சேனல் வச்சுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அது உண்மை கிடையாதுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோவுக்கு வந்து வியூஸ் வராது. அதாவது உங்களுடைய சேனல் ஓவராலாக உங்கள் சேனலுடைய தீம் என்ன, யாருக்கு வீடியோ போடுறீங்க, அதை வந்து என்ன மாதிரி டைட்டில் வைக்கிறீங்க, தம்ப்நெயில் வைக்கிறீங்க, பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சக்ஸஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் அது சக்ஸஸ். இப்போ ஒரு ஆள் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இன்னும் 2 வருஷம் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அது எப்படி சக்ஸஸாக இருக்கும்? அதாவது அவர் சாப்பிட்ற சாப்பாடை அவரால் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் செரிக்க முடியல. அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் இருக்குது. அவர் ஹெல்த்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார். இப்போ வந்து ஒரு ஆள் அவருக்கு ஹெல்த் நல்லாயிருக்கு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் வந்து லேக் ஆகிறாரு. அப்போ வந்து ஃபினான்ஷியலாக அவர் வந்து சக்ஸஸ் ஆகலை. இப்போ ஒரு ஆள் நல்ல பணம் வச்சுருக்காரு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், ஃபிட்னஸாக இருக்கார், ஆனால் அவருடைய லவ்வர், அவருக்கு பிடிச்ச பொண்ணு வந்து அவருக்கு அந்த பொண்ணு அவர்கிட்ட வந்து பேசலை, இல்லை அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவர் ஃபெயில் ஆகிறாரு. இது மாதிரி தான் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஒரு வீடியோவுக்கான வியூஸை கொண்டு வர்றதுக்கு. சரிங்களா? இப்போ எப்படி வந்து ஒரு கேம்ப்லெட் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த தானோஸ் வந்து கேம்ப்லெட் வச்சுருப்பாரு பாருங்கள், 5 விரலில் வந்து 5 மோதிரம் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குங்க. இப்போ என்னுடைய சேனல்லே வந்து ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீ ரொம்ப ஆடுற, உன்னுடைய சேனல் ஹேக் ஆக போகுது ஒரு நாள் அப்படின்னு சொன்னார். அதாவது ஹேக் ஆனாலும் பரவாயில்லன்றேன். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 சேனலில் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து என்னுடைய சேனல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சேனல்லையும் நான் வந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதமும் என்னுடைய சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிகிட்ருக்கேன், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் என்னுடைய சேனலை மறுபடியும் மானிட்டைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு புது சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கேன், புது டொமைனில். அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுமே ஒழிய, அதாவது இப்போ என்கிட்ட வந்து சேனலே ஹேக் ஆகிட்டோம், இப்போ என்கிட்ட இருக்க பணம் எல்லாம் போகட்டும், ஆனாலும் நான் வந்து ஒரு வருஷமாக எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான சேனலை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து டைட்டில் தம்ப்நெயில் போடணும், அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து நான் கற்று வச்சுருக்கேன். அது வந்து என்கிட்ட இருக்க பணத்தை விட, என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை விட, என்னுடைய சேனலை விட, சரிங்களா, அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதைத்தான் மாஸ்டர் பண்ண விரும்பணுமே தவிர, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கீழே வந்து எஸ்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு ஆங்கிள் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு வீடியோவில் வந்து டைட்டிலு தம்ப்நெயில், ஒரு வீடியோவில் வந்து கண்டென்ட்டு, அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோக்குள்ளே நான் வந்து பல்வேறு வீடியோவில் வந்து இந்த மாதிரி கிளிக் த்ரூ ரேட்டு, இம்ப்ரெஷன்ஸு இதெல்லாம் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து வீடியோ
அதாவது என்னுடைய ஸ்க்ரீனில் போய் நான் காமிச்சதில்ல. என்னுடைய சேனலில் வைரல் வீடியோ ஒன்று போச்சு இல்லையா, அதை வந்து எடுத்து நான் டீகோட் பண்ணி எப்படி வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அது புரியும். அதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே எப்படி வியூஸ் கொண்டு வரலான்ற ஒரு ஐடியான்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து என்னுடைய சேனல் மானிட்டைஸ் ஆனோடனே நான் வந்து டிப்ஸ் போட வரலங்க. நான் வந்து ஒரு பெய்டு கோச்சிங் பண்ணுறேன். அதில் 10 சேனலில் இது வரைக்கும் நான் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் சில சேனல்ஸ் இன்டர்வியூக்கு வரப்போகுது, சரிங்களா? ஸோ இது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக வேறு டொமைனில் சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்பலைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோன்றது என்னுடைய சேனலில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி வீடியோங்க. இந்த கிராஃபை பாருங்கள், எந்த இடத்துலையுமே இது வந்து ட்ராப் ஆகவே இல்லை. இன்னமும், அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரமும் இந்த வீடியோவில் வந்து வியூஸ் வந்துகிட்டே இருக்குது. 21 மார்ச் 8:38. பாருங்கள் எவ்வளோ லேட்டாக வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு. பாருங்கள், அப்போ கூட வியூஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். 1,67,406 வியூஸ். அதாவது ரியல் டைம் வியூஸ் பாருங்கள், 48 மணி நேரத்தில் 1064 வியூஸ்ன்றது வந்திருக்கு. இப்போது இந்த வீடியோவுக்கு எப்படி இவ்வளோ வியூஸ் வந்துச்சு அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனை காட்டும்போது பலர் வீடியோ விட்டு துண்டை காணோம் துணியை காணோன்னு தெரிச்சு ஓடுறீங்க. இதை நான் எப்படி இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண அடுத்த நாள் நம்மளுடைய சேனலில் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து எத்தனை பேர் எவ்வளவு நேரம் வீடியோவை பார்த்துருக்காங்க, இந்த ரிட்டென்ஷன் கிராஃப்னு இருக்குது பாருங்கள், எத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க, எங்கே அவங்க வந்து ட்ராப் ஆஃப் ஆகிறாங்க, எங்கே ஹை மொமெண்ட்ஸ், எங்கே பீக் மொமெண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து தெரியுங்க. எங்கே டிப்ஸு, இதெல்லாம் தெரியும். நான் என்னுடைய சேனலில் பல தடவை பார்த்துருக்கேன். எப்போல்லாம் இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனை காட்டுறேனோ வியூவர்ஸ் வந்து தெரிச்சு போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது நம்ம இவங்களுக்கு தேவையான விஷயங்களை தானே காட்டுறோம். இவங்க பாராட்டக்கூடிய, இவங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டர்ஸ் கூட இந்த மாதிரி அவங்களுடைய டேஷ்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது நம்மளை விட அவங்களுக்கு நிறைய ஏர்னிங் வரும். இந்த பாருங்கள் $1000 வந்திருக்கு அப்படின்னு காமிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஓப்பனாக காட்டுறோமே, இதையே இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து யூடியூப்பில் வெற்றி அடையணும், ஜெயிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குங்க. அது க்யூட்டாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீ வேலை பார்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது என்னப்பா சொல்கிற அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. நீ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நீ தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னோம்னா, என்னப்பா நீ வீடியோலாம் போட சொல்கிற, அதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா. என்னப்பா நீ என்னுடைய டேஷ்போர்டு எடுத்து ஓப்பன் பண்ணி நீ பார்க்க சொல்கிற, அது என்னை பற்றி சொல்லும். நான் நல்லா வீடியோ போடலை, என்னுடைய கிளிக் த்ரூ ரேட்டு கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக இருக்குதுன்னு நான் பண்ணுற தப்பை எனக்கு சுட்டி காட்டும். அப்போ அது வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதுதாங்க சைக்காலஜி. நானும் பல வீடியோவில் பார்த்துட்டேன். அதாவது முன்னால் வச்சு பார்க்குறேன், நடுவில் வச்சு பார்க்குறேன், எங்கே வச்சாலும் இவங்க வந்து பார்க்க மாட்றாங்க. இவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து யூடியூப்பில் ஜெயிக்கணுமா, நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னா, யூடியூப்பில் ஜெயிக்கணும்னு எனக்கு பெரிய ஒரு கனவு இருக்குது, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் வந்து காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீ யூடியூப்பில் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நீ சொல்கிற மைக்கெலாம் நான் வாங்க முடியாது, அது நான் ஹெட்ஃபோன்லேயே வச்சு நான் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் பலருடைய மனநிலை இருக்குது, சரிங்களா? இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். மிகப்பெரிய ஒரு டேக்அவே இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நான் காட்டும்போது பல சேனல்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சேனல் பார்க்கும்போது என்ன தெரியுமா யோசிப்பீங்க? ஓகே, இவர் ஏதோ ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் வச்சுருக்காரு, ஏதோ ஒரு செட்டிங் பார்த்தா சொல்ல போகிறாரு, இப்படி தான் உங்களுடைய எண்ணம் இருக்குங்க. அது உண்மை கிடையாதுங்க. நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு செட்டிங்குமே பண்ணலை. இங்கே பாருங்களேன், டைட்டில் ஒன்றுமே போடலை, பெருசாக ஒன்றும் போடலை. டைட்டில் ஏதாவது யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ்னு போட்டிருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது.
டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், எதுவுமே எழுதலை. அடுத்து பாருங்கள், டேக்ஸ் பாருங்கள், ஒன்றுமே எழுதலை. சரிங்களா? இப்போ தம்ப்நெயில் கூட பாருங்கள், என் ஃபேஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நான் என்ன பெரிய ஆளா, விஜயா, அஜித்தா? நான் அப்படி கிடையாது. இப்போ பாருங்களேன், தம்ப்நெயில் சிம்பிளாக இருக்குது, 2 கலர் தான் இருக்குது. ஒயிட் வந்து 3 கலர் இருக்கா? இப்போது ஒரே ஒரு விஷயம், நான் இந்த வீடியோவை இப்படி காட்டும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே இவர் வந்து செட்டிங்ஸ் காட்ட போகிறாரு, மற்ற சேனல் மாதிரி தான் அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாதுங்க. அதாவது இந்த வீடியோ இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடியா. பாருங்கள், என்னுடைய சேனலில் ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், ஐடியா தாங்க முக்கியம், கண்டென்ட் தாங்க முக்கியம். சொன்ன காதுலேயே வாங்க மாட்டீங்க. இப்போ ஐடியா மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா, கண்டென்ட் மட்டும் நீங்கள் ஒழுங்காக போடலை அப்படின்னா, எப்படி பேஷண்ட் டெட் ஆன் அரைவல், வரும்போதே அவர் செத்துட்டார் சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். அதாவது ரொம்ப பிளண்ட்டாக, இப்போ வந்து நெல்லிக்காயின் மருத்துவ குணங்கள், நெல்லிக்காயில் மருத்துவ குணம் இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும். பாரதியாரின் கவிதைகள், இல்லை வந்து காமராஜரின் நல்ல குணங்கள், காமராஜர் நல்ல மனிதர் தான், நேர்மையான ஆள் தான், அதை டைட்டிலாக போட்டால் அதை எப்படி வியூவர்ஸ் பார்ப்பாங்க? பாருங்களேன், அது என்ன இருக்குது புதுசாக, என்ன நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? இப்போ இதில் என்ன நான் ஆஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று பெருசாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. கவனிங்க, இப்போ இந்த மாதிரி, அதாவது டைட்டில் வேணால் போட்டிருப்பேன் 100K வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆனால் தம்ப்நெயிலில் பாருங்களேன், வீடியோவை பப்ளிக்கில் போடாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேங்க. இந்த மாதிரி நான் போடும்போது யூடியூப்லேயே அந்த மாதிரி ஒரு வீடியோ கிடையாதுங்க. பப்ளிக்கில் போடாதீங்கன்னு வீடியோவே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேட்டை செக் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு முன்னால் வந்து இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு வீடியோவை நம்ம ஏன் அன்லிஸ்டடில் போடணும், நம்ம ஏன் வந்து வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஏன் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். டீட்டெயிலாக பேசியிருப்பேங்க 17 நிமிஷத்துக்கு. இது வந்து பார்ட் 1 தான், நான் பார்ட் 2 வேறு போட்டிருந்தேன். ஸோ வியூவர்ஸ் வந்து இவ்வளவு நாளாக இதை வந்து இவங்க யாருமே இங்கே இருக்கவங்க சொல்லலையே, இவர் என்ன ஓப்பன் பண்ணி விடுறாரு, இவர் வந்து புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தாங்க. இன்னமும் சரிங்களா, இந்த வீடியோ வச்சுட்டு பல காப்பீஸ் வருது. இங்கே மட்டும் கிடையாதுங்க, தமிழில் மட்டும் கிடையாது, இங்கிலீஷில் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் போடுங்க, ஷெட்யூல் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி வியூஸ்னால் என்ன, இந்த மெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஐடியாவே தப்பாக போட்டிங்கன்னா எப்படிங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன தான் ஒரு வீடியோவை நீங்கள் போட்டாலும் அந்த வீடியோவுக்கு ஐடியான்றது நல்லா இருக்கணும் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செட்டிங்ஸையும், இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்னா என்ன, ஆடியன்ஸு, அந்த என்கேஜ்மெண்ட்டில் எவ்வளோ நேரம் பார்த்துருக்கணும், இம்ப்ரெஷன்ஸு, வியூஸு, ரெவன்யூ, இது மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா கீழே வந்து செட்டிங் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐடியா, வீடியோவுடைய கண்டென்ட், அதுதாங்க முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு ஐடியா பண்ணுறதுக்கு வந்து தெரியல, கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண தெரியல, நான் எதை பண்ணாலும் மீடியாக்கராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக எழுதி அனுப்புங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர்லாம் தரமாட்டேங்க. அந்த விஷயத்தோட உடன்பட்டீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். நீங்கள் நாளை எழுதி அனுப்பிட்டு மீதியை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை நான் எடுத்துக்க மாட்டேன். யார் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ட்ராப் ஆஃப் ஆகிறவங்க, ஆர்வம் இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆசை இருக்கும், பண்ணி பார்த்தா என்ன, ஆனால் அவங்களுடைய எண்ணம் வந்து வேற எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நான் எல்லாரையுமே எடுக்கிறது இல்லை. யாருக்கு நிறைய ஆர்வம் இருக்குது, இதில் ஜெயிக்கணும்னு உண்மையாக ஆசைப்படுவாங்க இல்லையா,
எல்லாரையுமே நம்ம கோச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்வம் இல்லவங்கள எடுத்து நம்ம கோச் பண்ணோம்னா அவங்க நல்லா ஷைன் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் மெயில் அனுப்பும்போது தெளிவாக நீங்கள் யார், எந்த ஊர், என்ன கேட்ஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய சேனல் லிங்க்கு, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே எழுதி அனுப்புங்க. என்னுடைய கோச்சிங் வந்தீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், சரிங்களா? என்னுடைய கிளைண்ட்டுடைய இன்டர்வியூஸ் அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.